சார் சபரீசன் இப்ப நேரடியா அரசியல்ல இறங்கி இருக்காரு, அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போட்டி ஆரம்பமாயிடுச்சு. திமுகக்குள்ள பல தலைமைகள் உருவாகும். 3 தலைமை இருக்குது. கனிமொழி, உதயநிதி, சபரீசன். சபரீசன் தான் தற்காலிகமாக ஜெயிச்சிருக்காரு. இன்னைக்கு கூட போச்சுல ஒரு எம்எல்ஏ. அப்பா பிள்ளைக்கு இவர் வாங்கி தராரு, அப்பா மிரட்டி பிள்ளைகிட்ட வாங்கிக்கிறாரு. அவர் உதயநிதி அண்ணாக்கு நன்றி, எங்கள் அப்பா போட்டியிட போகிறாருன்னு ஒதுங்குறாரு. தெரியுதா? அப்போ அந்த மாதிரி இவர் கேட்டது கிடைக்கல. 10 பேர் என்னமோ தான். ஜோயல்னு ஒருத்தர் இளைஞரனில் பெரிய ஆள், அவருக்கெல்லாம் சீட்டை கொடுக்கல. அதனால் உதயநிதியுடைய கையை கொஞ்சம் இறங்கியிருக்கு. இவர் இப்போ உள்ளே வேறு இறங்கினார்னா இவருடைய பெண்ணு தானே ஃபுல்லாகவே அந்த இதெல்லாம் போட்டது. ஆனால் இவருடைய ஆதிக்கம் ஒரு பக்கம். இவங்க கனிமொழி ஒன்லி சீனியர்ஸ். இந்த ஸ்கூல்லலாம் காலேஜிலலாம் இருக்குமே, 3rd இயர் வெளியில் போனவங்களாம் ஒரு டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சீனியர்ஸ் வச்சுட்டு அவங்க தனியாக டாமினேட். அதனால் இந்த 3 கோஷ்டியே இல்லாத தலைவராக தனியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின்.